எவ்வளவு காலம்தான் பழைய வீட்லயே வாழ்க்கைய ஓட்டுவீங்க? உங்கள் பழைய வீட்டையும் பழைய சமையல் அறையையும் புதிதாக மாற்றும் நேரம் வந்தாச்சு. ஆமாம், நவீனமும் தரமும் நிறைந்த வீட்டை உருவாக்க சுவிஸில் இருக்கவே இருக்கிறது மாடர்ன் ஹவுஸ் GmbH. எமது சேவையால் இனிமேல் உங்கள் வீட்டில் எல்லாமே புதுசுதான். குறைந்த செலவு, அதிக தரம், நம்பிக்கையான நம்மவர் நிறுவனம் மாடர்ன் ஹவுஸ் GmbH நிறுவனம். ஹாய், வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி. அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு தகவல் அறிவோம் எபிசோட்ல சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது, சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மக்கள் இதுக்குள்ள சிக்கி இருக்காங்களா, சிக்க வைக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா? அது என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்காக சொல்ல போகிறோம். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய வங்கி கடன், வீட்டுக்கடன், அதோட காப்புறுதி, இதிலெல்லாம் என்ன மாற்றங்கள், மக்கள் சிக்கி இருக்காங்களா அல்லது சிக்கல் எல்லாம் குறைஞ்சிருக்கா அப்படின்றத விரிவா பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்துல வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தோட நிதி வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா பாரியொரு போராட்டத்துக்குள்ளேயே இருக்கு. பொருளாதார மாற்றங்களையே சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வங்கி கடன், வீட்டுக்கடன், அதாவது மோர்ட்கேஜ், அதோட காப்புறுதி, இந்த துறைகள்ல 2024 முதல்ல ஏற்பட்ட புதிய விதிமுறைகள் என்ன, வட்டி விகித மாற்றங்கள் என்னன்றத கொஞ்சம் தெளிவா நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். SNB அப்படின்னு சொல்லுவாங்க, சுவிஸ் நேஷனல் பேங்க். இதனோட தலைமையில இடம்பெறக்கூடிய மாற்றங்கள் தான் இவை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய தினசரி செலவு, வீடு வாங்குற திட்டம், அதோட பாதுகாப்பு ஏற்பாடுகளை எப்படி பாதிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சுவிட்சர்லாந்துல வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கிற அதிகாரம் சுவிஸ் நேஷனல் பேங்குக்கு தான் இருக்கு. 2022-2023 காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டா பண வீக்கம் உயர்ந்தது இல்லையா? அதனால வட்டி விகிதங்களும் அதனோட சேர்த்தே சமாந்தரமா கணிசமா உயரும். இதனால அந்த காலத்துல கடன் வாங்கினவங்க இருக்காங்க இல்லையா, குறிப்பா அதிக வட்டியை செலுத்தணும் என்ற துர்ப்பாக்கிய நிலைக்குள்ள தள்ளப்பட்டாங்க. ஆனா 2024 முதல் வட்டி வீதம் எல்லாம் படிப்படியா குறைக்கப்பட்டுச்சு. 2025 ஜூன் முதல்ல SNB பாலிசி ரேட் 0% நிலை பெற்றுச்சு. இந்த வட்டி விகிதம் 2026 மார்ச் வரைக்கும் இறுதியா நிலைச்சது. இதன் பலனா தான் புதிய கடன் எடுக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பாரிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய விஷயமா இதை பார்க்கலாம். இருந்தாலும் வங்கிகள் இப்போ மிகவும் கவனமா கடன் வழங்குறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கு, வேலை நிலைத்தன்மையோட இருக்கா, முந்தைய கடன் வரலாறு எப்படி இருக்குன்றத கவனமா பார்த்துக்கொள்ளுங்க. குறிப்பா நீங்க வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, குறைந்தபட்சம் 20% உங்க பணம், அதாவது சொந்த பணம் இருக்கணும். இது கடன் பெறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா அமையுது. எளிமையா சொல்ல போனா கடன் கிடைக்குங்க, ஆனா யாருக்கும் எளிதாக அது கிடைக்காது. நல்ல திட்டமிடல் இல்லாமை, நிதி நிலைத்தன்மை இல்லாம இருக்கிற இந்த 2 காரணங்களையும் எடுத்துட்டீங்கன்னா கடன் கோரிக்கைகள் முற்றுமுழுதா நிராகரிக்கப்படுற வாய்ப்பு தான் அதிகமாகவும் இருக்கு. அடுத்ததா வீட்டு கடனை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கடந்த சில ஆண்டுகளா சுவிட்சர்லாந்துல வீட்டு விலை எல்லாம் வேகமா உயருது. ஆனா 2023 வட்டி உயர்வு காரணமா வீடு வாங்குற எண்ணிக்கையும் படாரன்னு சரிஞ்சுது. இப்போதைய நிலவரத்தை பார்த்தா வீட்டு விலை எல்லாம் இன்னும் உயர்ந்துகிட்டே இருக்கு, ஆனா உயர்வோட வேகம் குறைஞ்சிருக்கு. சூரிச், ஜெனிவா போன்ற பெரு நகரங்களை எடுத்துட்டா விலை மிக அதிகமாகவே இருக்கு. சராசரியா ஒரு சதுர மீட்டர் எடுத்துக்கிட்டா 14,000 21,000 பிராங்க் வரைக்கும் வீட்டு விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. கடன் விதிமுறைகளை பார்த்தா எடுக்கக்கூடிய கடனோட பெரும்பகுதியை 15 ஆண்டுகளுக்குள்ள திருப்பி செலுத்த வேண்டும், அதாவது 2வது மோர்ட்கேஜ் பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட் பில்லர் பணத்தை பயன்படுத்தி கடன் தொகையை குறைச்சிக்கலாம், ஆனா அதற்கும் குறிப்பிட்ட விதிமுறைகளை வங்கி விதிச்சிருக்கு. புதிய மாற்றம், எனர்ஜி எஃபிஷியன்ட் வீடுகளுக்கு, அதாவது சுற்றுச்சூழல் நட்போடு இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அரசு சலுகைகளையும் நிதி உதவிகளையும் வழங்குறாங்க. பழைய வீடுகளை புதுப்பிச்சா சில கிராண்ட்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் வீடு வாங்குறதுன்றது சுவிட்சர்லாந்துல இன்னும் சவாலான விஷயம் தான். ஆனா சரியான திட்டமிடல், 20% சொந்த பணமத்தோட நீண்ட கால நிதி நிலைத்தன்மை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது மிகவும் சாத்தியமான விஷயம் தான். அடுத்ததான் மிக முக்கியமானது காப்புறுதியை பத்தி பார்க்கலாம். காப்புறுதி துறை உங்களுடைய குடும்பம் சரி, சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் நேரடியான பாதிப்பு தான். மருத்துவ காப்புறுதி எடுத்துட்டா கடந்த 2 ஆண்டுகள்ல பிரீமியம் தொகை கணிசமா உயர்ந்துச்சு இல்லையா? 2026க்கான சராசரி உயர்வு எவ்வளவு தெரியுமா? 4.4%. குடும்பங்களுக்கு இது பாரிய சுமை. ஆனா குறைந்த வருமானம் இருக்கிறவங்களுக்கு அரசு உதவி தொகையை வழங்குறாங்க. அடுத்ததா வாகன காப்புறுதியை பார்த்தோம்னு சொன்னா, மிக முக்கியமாக இப்போது இருக்கிற காலகட்டத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அதிகம். இதுக்குன்னே தனி திட்டமும் வந்துடுச்சு. இந்த வாகனங்களுக்கான பாதுகாப்பான ஓட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா பிரீமியமை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வீட்டு காப்புறுதியை பார்த்தா வெள்ளம், புயல் இப்படியான இயற்கை பேரிடர்கள்
அதிகரிச்சதுன்னா பிரீமியம் தொகையும் உயரும். சில பகுதிகளில் இது கட்டாயமாக இருக்கு. இது எல்லாம் மக்களோட வாழ்க்கையில எப்படி தாக்கம் செலுத்துது அப்படின்னு பார்த்தா, வட்டி வீதங்கள் குறைஞ்சதுன்னா புதிய கடன் எடுக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். ஆன்லைன் சேவைகள் மூலமா விண்ணப்ப நடைமுறை எளிதாக்கப்பட்டிருக்கு. சுற்றுச்சூழல் நட்பு வீடுகளுக்கு அரசு ஆதரவு வழங்குதுன்றதுதான் இவை எல்லாத்திலையும் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கைக்கான மிக முக்கியமான ஆதரவா இருக்கு. அடுத்தது சவால்கள் என்னன்னு தெரியுமா? மருத்துவ காப்புறுதி செலவு அதிகரிச்சிருக்கு. ஒட்டுமொத்த வாழ்க்கை செலவு உயர்ந்திருக்கு. கடன் பெறக்கூடிய விதிமுறைகள் ஒட்டுமொத்தமா கடுமையானவைகளாக மாற்றப்பட்டிருக்கு. இதனால எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் கணிக்கிறாங்க தெரியுமா? வட்டி விகிதம் எல்லாம் நிலையான நிலை, அதாவது 0 வீதத்துக்கு அருகில தொடருமாம். வீட்டு சந்தை என்றது மெதுவான வளர்ச்சியோடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. காப்புறுதி பிரீமியம் எல்லாம் இன்னும் சற்று உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது எல்லாம் எப்படி இருந்தாலும் இந்த சூழலை கட்டுப்படுத்துறது ஒன்னே ஒண்ணுதான், சுவிஸ் நேஷனல் பேங்க். இவங்களாலேயே நிதிச்சூழல் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மக்கள் பேசுறாங்க. வங்கி கடன், வீட்டு கடனத்தோட காப்புறுதி, இதெல்லாம் சரியான தகவல் ஒப்பீடு அத்தோட திட்டமிடல் இருந்துச்சுன்னா, பணத்தை சேமிச்சீங்கன்னா, முதலீடு செஞ்சீங்கன்னா எல்லாமே உங்களோட இருக்கும். ஒரு வரியில சொன்னா, சரியான தகவலும் திட்டமிடலும் இருந்தா தான் சுவிட்சர்லாந்துல நிதி நிலைத்தன்மையோட வீடுகளையும் வாங்கக்கூடியதா இருக்கும், காப்புறுதியும் சரியான முறையில பேணக்கூடியதா இருக்கும். நீங்க வீடு வாங்குறது இல்லைன்னா கடன் எடுக்கிறது இல்லைன்னா காப்புறுதியை மறுபரிசீலனை செய்ய நினைச்சீங்கன்னா, வங்கி இல்லைன்னா நிதி ஆலோசகரை அணுகி தனிப்பட்ட ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுடைய நிதி நிலைத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செய்யுங்க. மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம். பாய்.